கிருஷ்ண ஜெயந்தி வரப்போதில்ல, அதுக்காக இன்னைக்கே மித்துவோட ஸ்கூல்ல செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. பாப்பா டான்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்ததுனால வீட்ல இருந்து வரும்போதே கிருஷ்ண கெட்டப்ல வந்துட சொல்லியிருந்தாங்க. சரின்னு காலையிலேயே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணி மித்துவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு தேய்பிரை சஷ்டின்னு முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் சஷ்டினாலே குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்க மட்டும் வழிபடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இந்த சஷ்டி திதியில யாரு வேணாலும் என்ன வேணும்னாலும் ஐயன் கிட்ட கேட்டு முடிஞ்சா விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்ம முருகப்பெருமான் அருளால வேணுனது அத்தனையும் கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி, நமக்கு இருக்க மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாம் தீரும். முக்கியமா எவ்வளவு முயற்சி பண்ணியும் தீர்க்க முடியாத கடனா இருந்தாலும் இந்த நாள்ல பூஜை பண்ணி வழிபட்டுட்டு அதுக்கான முயற்சி எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அப்படி ஒரு நம்பிக்கையோட தான் இன்னைக்கான பூஜையா சூப்பரா முடிச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஐயனுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் மட்டும் செய்யல. வர சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியோட ஆடி கிருத்திகைல சோ அன்னைக்கு செஞ்சுக்கலாம்னு விட்டுட்டு அப்புறம் கிருத்திகை வழிபாட புதுசா தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி கிருத்திகையில இருந்தே தொடங்கலாம். நல்லது. Thanks for watching. Bye.